நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
ரெண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கன்னிலக்கண கன்னிராசி நேர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகு புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர 5ஆம் பாவமான 5ஆம் ராசியான மகர ராசியின் பதிவாகும். இந்த மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரசாரம் இருக்குது, அந்த நட்சத்திரசார வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய ராகு பகவான் அப்படி அதில் பயணித்து என்ன பலனை தர போகிற அந்த பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் கன்னிலக்கணம் கன்னிராசிக்காரருந்து அந்த பதிவு பார்க்கணுமானா அப்படி கிடையாதுங்க. நீ கன்னிலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசை ராகு புத்தி நடக்குமானால் நீங்கள் 100% அப்படி லக்கண பாவக ரீதியாக 100% பலன் உங்களுக்கு ஒத்து வரும். நீங்கள் அப்படியே பலனை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கலாம், பயணிச்சிக்கலாம். ஓகேங்களா? இது எத்தனை கூடிய திசா புத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 கூடிய 8 கூடிய திசை ராகு புத்தி. ஓகேங்களா? அப்போ இது எத்தனை ஆண்டு கால செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டாக்கா செவ்வாய் திசையானது 7 ஆண்டு காலம் வரை செயல்பாட்டில் இருக்கும். செவ்வாய் திசையில் ராகு புத்தியானது எத்தனை ஆண்டு காலம் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு வருடமும் 18 நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ இந்த லக்கணத்திலிருந்து எண்ணி வர 5ஆம் பாவகத்தில் இன்னும் நட்சத்திரம் பார்த்துடலாங்க. ஓகேங்களா? மகரத்தில். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க? உத்திராடம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் திருவோணம் 1 2 3 4 பாதம் இருக்கும். அவிட்டம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உத்திராடம் சாரத்தில் உங்களுடைய ராகு பகவான் புத்திநாதன் நின்று பயணித்து என்ன பலன் அளிக்க போகிறோம் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இதாவது என்ன சம்மந்தப்படுதுங்க? 5ஆம் பாவம் சம்மந்தப்படுது, அப்போ 12 சம்மந்தப்படுது, அப்போ அது ராகு சம்மந்தப்படுறாரு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக அதாவது பூர்வீகத்தை விட்டு நீங்கள் வெளியே வர மாதிரி ஒரு கட்டாயம் ஏற்படுங்க. ஓகேங்களா? நம்ம பூர்வீகத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுனாக்கா அந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் லாங் ட்ராவலாக தான் போகும் தவிர ஒரு தீர்வு கொடுத்து உண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஊர் பெரிய மனுஷங்க ஒரு அரசாங்கம் அரசியல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்ககிட்ட அந்த வார்த்தைகளை விட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டம் கொஞ்சம் அதாவது ஊரில் பிரபலமானவன்ட்ட விட்டோம்னாக்கா அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் மத்தியப்படுத்துவாங்க. இருந்தால் தீர்வு காணுமான்னு கேட்டாங்க இந்த காலகட்டங்களில் அலைச்சலும் பயணமும் அதனால தூரத்து பயணம் வெளியூர் பயணம் மாதிரி போயிட்டு வருது. அதுக்குண்டா ஆளுங்களை பார்க்குறது போக்குவரத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அதிகமான பயணிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு வந்து படிப்பு விஷயமாக உயர்கல்வி உச்சக்கல்வி இந்த மாதிரி படிக்கிறதுக்காக நம்ம வெளிநாடு வெளியூர் இப்படி அனுப்பக்கூடிய கட்டாயம் சூழ்நிலை கட்டாயம் ஏற்படுங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக உண்டான செலவினம் விரயம் பயணம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரசியல் தொடர்பில் இருக்கிறோம் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள விரயம் செலவு பயணம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிகள் ஜோதிடம் இந்த மாதிரி பார்த்துட்டு இதனால் பிளப்பு நடத்திட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது ஊர் விட்டு ஊர் ஏரியா விட்டு ஏரியா மாநிலம் டு மாநிலம் மாவட்டத்து மாவட்டம் நாடு விட்டு நாடு இப்படி போயிட்டு வர மாதிரி கட்டாயமாக நம்ம காலகட்டங்கள் ஏற்படுங்க. ஓகேங்களா? அப்போ பிரபலமான பிரமுகரோடு சந்திப்போம் நாமளும் பிரபலமாக உண்டான வழிமுறை கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ 12 சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறாருன்னா அப்போ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா அலைச்சலும் பயணத்தை கொடுப்பார். அது மூலிமா நம்மளை பிரபலப்படுத்துவார். ஓகேங்களா? அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்க. ஓகேங்களா? இதுதான் அதே போல் தாங்க ஒரு ஊர் டு ஊர் நாடு விட்டு நாள் போனால் நான் உங்களால் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக ஒரு லைஃப் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். ஓகேங்களா? அப்போ அது பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆவது ராகு இந்த அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பாவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் விரயம் செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா அது பாவத்தை தீயக்கூடிய ஒரு பாயிண்ட் அப் கிடைக்குங்க. ஓகேங்களா? அப்போ பாவத்தை தீயக்கூடிய பாயிண்ட் அப் கிடைக்கும். அதுக்கு உண்டான ஆட்களை பார்ப்போம், அதுக்கு உண்டான முயற்சி ஈடுபடுவோம், அதுக்கு உண்டான பயணம் அதுக்கு உண்டான செலவினம். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நடக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர் ஏரியா விட்டு ஏரியா நாடு விட்டு நாடு காதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புலாம் ஏற்படுங்க. ஓகேங்களா? எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாங்க. அடுத்த சாரம் வந்து திருவோண சாரத்தில் உங்களுக்கு புத்திநாதன் ஆகிய ராகு பலன் வந்து என்ன பலன் கொடுப்பா பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா திருவோண சாரங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அப்போ 11 சம்மந்தப்படுறாங்க. இப்போ ராகு சம்மந்தப்படுறாரு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பயணம் போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் பயணம் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்போ நம்ம லாபம் மோட்டிவில் நம்மளோட பயணம் தொடரும், நம்மளோட எண்ணங்கள் நிறைவேற பயணம் தொடரும். இப்போ நம்ம ஏரோப்ளேனில் போகணும், நம்ம வந்து ஒரு கடலை தாண்டி போகணும் இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த ஆசை நிறைவேறுங்க. அப்போ நம்ம முயற்சி பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் காசி ராமேஸ்வரம் போகணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தோம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழி விடணும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ பூர்வீகத்தில் நம்ம செஞ்ச பாவினை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் கழிக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட் அப் கிடச்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது குழந்தைங்களோட ஆசைகளை எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிலருக்கு 2ஆம் திருமணம் அதாவது 2ஆம் காதல் 2ஆம் திருமணம் இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் கண்டிப்பாக ராங் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு வரும். அதே மாதிரி நண்பர்களோட மூத்த சகோதரர்களோட. ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய லாபம் கருதி உங்களுடைய இணைவாக நீங்கள் போகிறதுக்குண்டா பாயிண்ட்டை படிக்கிங்க. அப்போ குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணுறது, காதலியோட ட்ராவல் பண்ணுறது, மனைவியோட ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட் அப் இதெல்லாம் வந்து லாபகரமான அமைப்புகள் கட்டாயம் நடக்குமா கட்டாயம் நடக்குங்க. ஓகேங்களா?
இன்னும் எவ்வளோ சொல்லாங்க. அண்ணன் அடுத்த சாரத்துக்கு போயிடலாம். அடுத்து அங்கே என்ன இருக்குதுங்க, அவிட்டம் சாரம் இருக்குது இல்லைங்களா. அப்போ அவிட்ட சாரம் பார்த்தீங்கன்னாக்கா 5 சம்மந்தப்படுது, 3 8 சம்மந்தப்பட்டு மேலே ராகு சம்மந்தப்படுறாரு. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூரி தொட்டு இடம் விட்டு இடம் வருவோம். ஓகேங்களா. நம்ம குழந்தைங்க கொண்டு ஹாஸ்டல் சேர்த்துறது, ஓகேங்களா. படிப்பு விஷயம் ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு இப்படி அனுப்புறது, இந்த அதுக்கு உண்டான செலவினம், அதுக்கு உண்டான இது, குழந்தைங்களுக்கு ஆயில் காப்பீடு திட்டம் போடுறது. ஓகேங்களா. அப்போ அது பார்த்தீங்கன்னா அதை இந்த இது மூலியம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களோட ஆசைகளை அச்சீவ்மெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா. இப்போ இந்த காலகட்டங்கள்லாம் நம்ம ஊர் டூர் நம்ம பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ குழந்தைங்க மூலியம் பார்த்தா சில ரூபாய் சம்பளத்தை சேர்ந்து நம்மளுக்கு வருமானத்தை நல்ல மாதிரி வருமானம் கொடுத்துட்டு இருப்பாங்க. சில நம்ம வந்து செலவு பண்ணி நம்மளோட ஆசைக்காக நம்ம படிப்புக்காக அனுப்புவோம், ஆசையாக ஒரு தன் வேலைக்காக அனுப்புவோம். இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு மாந்திரிகம் இந்த மாதிரி ஜோதிடம் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்க வந்து இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்ப்பு முதல குத்திரமா இவங்களாம் உருவாகுவாங்க. பார்த்து உஷாராக சூதனமாக பயணிக்கணும். ஓகேங்களா. அப்போ இந்த காலகட்டங்களில் நெருப்பு இந்த மாதிரி விஷயத்தில், கரண்ட் விஷயத்தில், மின்சார விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உஷாராக சூதனமாக இருக்கணுங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வங்களில் போய் பார்த்து நைட் இரவு தங்கியிருந்து இது பண்ணுறது, ஒரு பூர்வீக இடத்துல போய் தங்கியிருந்து பூர்வீக ஆளுநர் ஆசீர்வாதம் வாங்குறது. ஓகேங்களா. அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து அதாவது குழந்தைங்க பேரில் போய் அர்ச்சனை பண்ணுறது. ஓகேங்களா. குலதெய்வ பேரில் குலதெய்வ கோயிலையும் அர்ச்சனை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புகள் கொடுக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எகிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வரும். அது வண்டை ஹீட் ஆகும், இந்த சூடு பிரச்சனை, உடம்பு கொஞ்சம் நலுக்கமாகும். இதெல்லாம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்குன்னு எவ்வளோ இருக்குது பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்க்கை. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னே தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரச்சனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.